அரசியலில் பிரவேசம் பண்ணாலும் இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு. சாதாரண அட்வொகேட் ஆகினீங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான தருணமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு. உயர்ந்த அங்கங்கள் வதிக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் இல்லறம் தான் நல்லறமாக அமையாது. துலாம் ராசிக்காரங்களுடைய தாயுக்கோ தகப்பனுக்கோ 30 வயசுக்கு மேலே ஆகவே ஆகாது. அது மரணமே பாவிக்கக்கூடிய தருணங்களும் ஏற்பட வாய்ப்பும் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. ஏன்னா உங்கள் மேலே விட்ட சாபம், உங்களுக்கு விட்ட சாபம் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். துலாம் ராசிக்கார பெண்கள் ஒரு ஆண் ராசி. அப்ப பெண் ராசியா இருக்கவங்களுக்கு கெட்டினா தான் குழந்தை குட்டிகள் பிறந்து சந்தோஷமா வாழ்வீங்க. கவனமா இருந்துக்குங்க. மேற்படி கணவனால இடையூறலோ, மாமியார்னால இடையூறலோ, பணிபுரிகிற இடத்துல ஒரு இடையூறலோ, இல்லை செய்தொழில நஷ்டம், கஷ்டம், அவமானம், அவப்பேர் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இன்னல் துன்பம் இடையூறுல அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, மேற்படி சொன்ன அந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஒரு பரிகாரம் சொன்னேன்ல, அதை செவ்வாய், வெள்ளி, சனி இந்த 3 தினத்துல போய் செய்யுங்க. உண்மையாலுமே உங்க கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு, குறை இல்லாம வாழ்ந்துட்டு போகலாம். துலாம் ராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.